வெயிட், நான்லாம் ஃப்ளைட்டில் போனதே இல்லை, எனக்கு எதுக்கு இந்த டைனி ஹோல் சீக்ரெட் ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது இது தெரிஞ்சால் நீங்களும் சயின்ஸ் பாஸ் தான். பறக்கிற ஏரோப்ளைன் விண்டோவில் கீழே இருக்கிற இந்த பிளாக் ஹோல் தெரியுதா? இந்த ஒரு ஹோல் இல்லைனா 35,000 ஹைட்டில் முழு விண்டோவுமே கிராக் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வெளியே ஏர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் உள்ளே நம்ம ப்ரீத் பண்ண ஹை ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனால் உள்ளே இருக்கிற ஏர் விண்டோவை வெளியே தள்ள சும்மா பயங்கரமாக புஷ் பண்ணும். இங்கே தான் நம்ம ஸ்கூலில் படித்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் ஏரியா. இதை புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஊசியோட மனம் ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்கிறதுனால நம்ம லேசாக தள்ளினா கூட மெடிசன் ஹை ப்ரெஷராக ஸ்பீடாக வெளியே வரும். அதே லாஜிக் படி தான் ஏரோப்ளைன் விண்டோலையும் 3 லேயராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைனி ப்ளீட் ஹோல் மிடில் லேயரில் மட்டும்தான் இருக்கும். அதனால் கேபின் ஏர் லீக் ஆகாது. ஆனால் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணி ஜன்னல் மேலே வர மொத்த ஃபோர்ஸையும் அவுட்டர் லேயர் மட்டுமே தனியாக சேஃபாக ஹேண்டில் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இதனால் விண்டோவும் ஃபாக் ஆகாமல் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் க்ளவுட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, இந்த டைனி ஹோல் நம்ம சேஃப் ஜேர்னிக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாருங்கள்.